எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகள் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரம் என்னைக்கு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் செய்யுங்க. ஏன்னா நான் பணத்தை தாறுமாறாக பெருக செய்யும் இந்த முடிச்சை துளசி செடிக்கு அடியில் புதைத்து விடுங்கள். பெரும் பணக்கார யோகம், கோடீஸ்வர யோகம், கடன் அடையும், பணம் மழை போல கொட்டும். இது எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள்ப்பா. திரும்ப திரும்ப இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம வெளியிலையோ சொல்லப்போ பணக்கார யோகம், கோடீஸ்வர யோகம், கடன் அடையும், பணமழை போல் கொட்டும், இப்பெல்லாம் சொல்கிறத பணம் வரணும், என்னை நோக்கி பணம் வர வேண்டும் என்கிற வார்த்தை ரொம்ப அருமையான அந்த ஒரு நம்மளை மீறி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பணம் ஈர்க்கப்படும். இப்போ இதுக்கு நான் ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்திருக்கிறேன். உங்கள் வீட்டில் துளசி செடி என்பது எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம இந்துக்கள் ஆகிய எல்லார் வீட்லேயுமே இந்த துளசி செடி என்பது இருக்கும். அந்த துளசி செடியில் தான் இதை நம்ம செய்ய போகிறோம். சனிக்கிழமையில் செஞ்சால் ரெட்டிப்பு பலன் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீடியோவை நான் இப்போ தான் போடுறேன். நீங்கள் இதை மாலை நேரத்தில் பார்க்கலாம், இல்லை நாளைக்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையிலையும் செய்யுங்க. உங்களுக்கு எந்த நாள் சரின்னு படுதோ அந்த நாள் செய்யுங்க. நல்லா சுத்தபத்தமான ஒன்று செய்யணும். என்னென்னா நெய் விளக்கு, அந்த துளசி செடிக்கு நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த இதை நம்ம உட்காந்து பூஜை அறையில் செஞ்சு எடுத்துகிட்டு போயும் புதைக்கலாம். இல்லை அந்த துளசி செடிக்கிட்டே சில பேர் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றி துளசி செடிக்கு அவ்வளோ ஆராதனை பண்ணி ரொம்ப அருமையாக வச்சுருப்பீங்க. அந்த செடிக்கிட்டே உட்காந்து கூட இது எல்லாம் செஞ்சு நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவும் வர தேவையில்ல. ஓம் மகாலட்சுமி துணை, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி துணை, மகாலட்சுமி போற்றி, நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு. எப்பவுமே கிராம்பு நம்ம பெருமாள் கோயிலில் கொடுக்குற அந்த தீர்த்தம் இருக்குதுங்களா, அதில் அந்த கிராம்பை பயன்படுத்தி தான் அந்த கிராம்பை அதில் போடுவாங்க. அதனால தான் அந்த தீர்த்தம் வாங்கி குடித்த உடனே பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி ஜில்லுன்னு நம்ம தொண்டைக்கு எதமாக போகும் அந்த தீர்த்தம். அதனால் கிராம்பு நான் 11 கிராம்பு கணக்கில் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த நுனிலாம் அந்த நுனி இருக்கு இல்லைங்களா, உடையாத கிராம்பாக பார்த்து 11 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு இப்போ சில பேர் இந்த துளசி அடுத்து 2 ஏலக்காய் அதில் வச்சுக்கோங்க. அந்த தீர்த்தத்தில் ஏலக்காயும் கலந்து கொடுப்பாங்க. அடுத்தது நீங்கள் இப்போ இந்த துளசி செடியை எப்படிமா எந்த திசையில் வச்சா நல்லதுமான்னு நிறைய பேருக்கு உண்டு. கிழக்கு திசையில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுப்பா. கிழக்கு பார்த்து இருந்தாலும் நல்லது. துளசியை நம்ம மேற்கு திசை வச்சுட்டு கிழக்கு பார்த்து வச்சு நம்ம விளக்கு அடுத்தது நான் என்ன காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம். இப்போது நம்ம ஒரு ரூபாயை நம்ம வைக்கிறோம் அந்த இடத்துல என்னும்போது அது 1 கோடியாக பெருகும். முழு நம்பிக்கையோட நான் இதை செய்கிறேன், எனக்கு கண்டிப்பாக இது நடந்தே தீரும், எனக்கு பெருமாள் ஏழுமலையான் எனக்கு துளசி அப்படி நினச்சி தான் நம்ம வைப்போம். சனிக்கிழமைன்னு கிடையாது, தினந்தோறும் விளக்கேற்றி தினந்தோறும் ஒரு சாம்பிராணி, அதுக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வைக்கிறேன். இது எல்லாமே பெருமாளுக்கு உகந்த பொருள். பெருமாளுக்கு கோயிலில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் நான் வச்ச எல்லா பொருளுமே அதுதான். அதே மாதிரி நீங்கள் இதை சிகப்பு துணியில் முடித்து போட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சிகப்பு துணி இல்லைன்னா அதுக்காக குங்குமத்தில் நினச்சிக்கலாமான்னு கேட்காதீங்க. குங்குமத்திலலாம் நினைக்கக்கூடாது. சிகப்பு துணி இல்லைன்னா மஞ்சள் துணி யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சளில் நினச்சி வெள்ளை துணியை மஞ்சளில் நினச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பன்னீர். இந்த பன்னீர் என்பது நம்ம எப்போவுமே வீட்டில் 10 ரூபா தான்ப்பா இந்த பாட்டிலு. ஒரு பாட்டில் பன்னீர் 10 ரூபா 12 ரூபா தான். நான் இதை இப்போ காட்டுற பொருள் அத்தனையுமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் எப்பவுமே நம்ம பூஜை அறையோ இல்லை அதுக்குன்னு ஒரு இடமோ வச்சு இதை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பொருள் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப விலை அதிகமான பொருள்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதை வாங்குங்க இதை வாங்குங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இதை சிம்பிளாக நீங்கள் செய்யும்போது மனசு முழுவதும் அந்த துணியிலே சின்னதாக ஒரு துணி கட் பண்ணி நல்லா ஒரு இறுக்கமான ஒரு முடிச்சை போட்டுருங்க. துளசி செடியில் கொஞ்சம் லைட்டாக ஒரு பள்ளம் மாதிரி இல்லை சின்னதாக பள்ளம் பறித்து லைட்டாக தான், ரொம்ப அந்த இரும்பை வச்சுலாம் எடுக்காதீங்க. சும்மா கையாலே விரலாலேயே இப்படி பண்ணோம்னா ஓரளவுக்கு சின்ன ஒரு குழி கிடைக்கும் இல்லைங்களா. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போங்க. ஸ்பூனால் அந்த பள்ளத்தை அதை எடுத்து இதை அதில் புதைச்சி மண் போட்டு மூடிடுங்க. இதுக்கு துளசிக்கு காட்டும் பொழுதே
வத்தி தூபம், சாம்பிராணி தூபம், கற்பூர ஆரத்தி இதெல்லாம் நீங்கள் காமிங்க. அதே மாதிரி துளசி செடி உங்கள் வீட்டில் இருக்குன்னா ஒரு பூ ஒன்று துளசிக்கு நித்தம் வைங்க. எப்படி நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை அறையில் பூ வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த துளசி செடிக்கும் பூ வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு கடன் அடைந்தே தீரும், பெரும் பணக்கார யோகம் உண்டாகும்.